வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று ஒரு மிகப்பெரிய கவிஞரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இவர் ஒரு இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விடுதலை போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு தியாகியாக பார்க்கப்பட்டவர். ஆம், நாம் சுப்பிரமணிய பாரதி அவர்களை பற்றி தான் நமது வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாருங்கள். சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி 11 டிசம்பர் 1882, 11 செப்டம்பர் 1921 காலாண்டுகளில் நடந்த ஒரு வரலாறு. ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் மகாகவி என்ற புனைப்பெயரை கொண்டு அறியப்படுகிறார். தேசபக்தியை தூண்டும் பாடல்கள் இவரது படைப்புகளில் அடங்கும். இவர் சுதேசமித்திரன், தி இந்து, பாலபாரதா, விஜயா, சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களில் எழுதி வந்திருக்கிறார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பதஞ்சலி, யோக சூத்திரம், பகவத்கீதை, சின்னஞ்சிறு கிளியே, விநாயகர் நான்மணி மாலை, விடுதலை பாடல்கள் மற்றும் புதிய ஆத்திசூடி உள்ளிட்ட பல நூல்கள் மற்றும் பாடல்களை இயற்றியுள்ளார். இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும். 1908 ஆண்டில் பிரித்தானியா அரசாங்கம் பாரதியை கைது செய்ய ஆணை பிறப்பித்ததால் இவர் பிரபஞ்ச கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரியில் 1918 வரை ஏறத்தாழ 10 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவர் தினமும் உணவளிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானையினால் தாக்கப்பட்ட பிறகு உடல் நலம் குன்றிய இவர் சில மாதங்களுக்கு பிறகு 1921 செப்டம்பர் 11 அன்று அதிகாலை இறந்திருக்கிறார். ஒரு கவிதை பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சரியான ஒரு மாமனிதன் தேவை. அப்படிப்பட்டு திகழ்ந்து விளங்கியவர்தான் நமது கவிஞர். இக்கவிஞரின் ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து இன்று வரை கவிஞரையும் கவிதையும் பிரிக்க முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி இந்த கவிதை பிறந்ததோ எட்டயபுரத்தில். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். சுப்பிரமணிய பாரதி ஆரம்பகால வாழ்க்கை 1882 டிசம்பர் 11 சென்னை மாகாணத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர்கள் சின்னசுவாமி ஐயர் மற்றும் லக்குமி அம்மாள் ஆவார்கள். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். 1887 ஆண்டு சுப்பிரமணிக்கு 5 வயதாகும் போது இவரது தாயார் லக்குமி அம்மாள் இறந்திருக்கிறார். இதனால் இவரின் தந்தை மற்றும் பாட்டியான பாகீரதி அம்மாளிடம் வளர்ந்தார். இவரது தந்தை ஆங்கிலம் மற்றும் கணிதம் கற்று இவர் ஒரு பொறியியலாளராக வரவேண்டும் என விரும்பினாராம். தனது 11ஆம் வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுது கவிப்புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவரின் திறமையால் இவர் பாரதி என்று அழைக்கப்பட்டார். 1897 ஆண்டு தனது 15ஆம் வயதில் செல்லம்மாளை மணந்தார். 1898 ஆண்டு இவரின் தந்தையின் மறைவுக்கு பின் வறுமை நிலையினை அடைந்தார். இதனை எட்டயபுரம் மன்னருக்கு தெரிவித்து பொருளுதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டாராம். இதனையடுத்து எட்டயபுரத்தில் சிறிது காலம் பணி செய்த பாரதி பின்னர் அப்பணியை விடுத்து காசிக்கு சென்றிருக்கிறார். ஏறத்தாழ 4 ஆண்டுகள் காசியில் ஒரு மடத்தில் தங்கியிருந்தார். அங்கு தங்கியிருந்த காலத்தில் பாரதி இந்து ஆன்மீகம் மற்றும் தேசியவாதத்தை பற்றி அறிந்து கொண்டாராம். சமசுகிருதம், இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை கற்றுக்கொண்டார். சிகை வளர்த்து தலைப்பாகை அணிவதை தொடங்கினார். இலக்கிய வாழ்க்கையும் விடுதலை போராட்டமும். ஒரு கவி படைக்கும் மாமனிதனுக்கு விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கிறது. ஆம், அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற போராட்ட குணம் இருந்திருக்கிறது. அப்படித்தான் ஒரு கவிக்கும் விடுதலை போராட்டத்தில் உணர்வு இருந்திருக்கிறது. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இவரது இலக்கிய வாழ்க்கையும் விடுதலை போராட்டமும் தலை சிறந்ததாக இருந்திருக்கிறது. 1901 ஆண்டு
பாரதி எட்டயபுரம் அரண்மனையில் கவிஞராக பணியாற்றினார். அதே ஆண்டு இவர் எழுதிய பாடல்கள் விவேகபானு இதழில் வெளியானது. பிறகு சுதேசமித்திரன் இதழில் இணை ஆசிரியராக சேர்ந்தார். 1905 டிசம்பரில் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய போது சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாரிசான சகோதரி நிவேதிதியை சந்தித்திருக்கிறார். பெண்களின் சுதந்திரம் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராட அவர் பாரதிக்கு ஊக்கமளித்தார். பெண்களின் விடுதலை பாரதியின் மனதை வெகுவாக பாதித்தது. நிவேதிதியை சக்தியின் வெளிப்பாடாக கருதி பாரதி அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் பின்னர் தாதாபாய் நவ்ரோஜியின் கீழ் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். அது இந்திய விடுதலைக்காக போராட மற்றும் பிரித்தானிய பொருட்களை புறக்கணிப்பதற்காக கோரியதாம். ஏப்ரல் 1907 வாக்கில் இவர் தமிழ் வார இதழான இந்தியா மற்றும் ஆங்கில செய்தித்தாளான பாலபாரதம் ஆகியவற்றில் பங்களிக்க தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் பாரதியின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சாதனமாக இந்த பத்திரிகைகள் இருந்தன. எட்டயபுரத்து நாயகனின் இலக்கிய படைப்புகளில் பல உண்டு. ஆனால் சிலவற்றை மட்டும் நிறைய பேசுகிறோம். அப்படி கவியில் ஒரு அழகு. கவிதை எழுதுபவன் கவி என்று, கவியே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவியாக செய்தோன், அவனே கவி என்று சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் தனது கருத்துக்களில் வெளிப்படுத்தியவர் சுப்பிரமணிய பாரதி. ஆம், வாருங்கள் இன்னும் பல விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இவரது இலக்கிய படைப்புகள். பாரதி நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் மகாகவி என்ற புனைப்பெயரை கொண்டு அறியப்படுகிறார். முந்தைய நூற்றாண்டு படைப்புகளை போலில்லாமல் பாரதி பெரும்பாலும் எளிமையான சொற்களை பயன்படுத்தினார். இலக்கண சட்டங்களை தகர்த்தெறிந்த பாரதி புதுக்கவிதை என புகழப்படும் பாமரரும் கேட்டுணரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தார். இவர் தனது கவிதைகளில் புதுமையான யோசனைகளையும் நுட்பங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடினார். இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும். தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கோற்று கிரையெனும் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இப்படி பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவி பாரதி என்று போற்றப்படுகிறார். இப்படி கவித்துவத்தில் புகழ்பெற்ற ஒரு மாமனிதனுக்கு ஒரு அழகான எட்டயபுரத்தில் முழுவருவ 7 அடி சிலை வைக்கப்பட்டு இன்றும் மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது. இப்படியெல்லாம் தனது கவித்துவத்தில் அனைத்து கவிஞர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு மாபெரும் சக்தி இவருக்கு உண்டு. இவருக்கு எப்படி புகழ் பாடாமல் இருக்க முடியும்? எப்படி இவருக்கு புகழ் சேர்க்காமல் இருக்க முடியும்? இன்றைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு அழகாக கொடுத்துள்ளது இயற்கை. பாரதி தனது வாழ்க்கையின் கடைசி ஆண்டுகளை திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு வீட்டில் கழித்தாராம். 1993ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் வாங்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த வீடு பாரதி இல்லம் என பெயரிடப்பட்டது. எட்டயபுரத்தில் இவர் பிறந்த இல்லம் மற்றும் புதுச்சேரியில் இவர் வாழ்ந்த இல்லம் ஆகியவை நினைவு இல்லங்களாக பேணப்பட்டு வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியின் 7 அடி உயரச் சிலை, மணிமண்டபம் மற்றும் இவரின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் வைக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகம் 1982இல் கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டது. தில்லி இந்திய நாடாளுமன்றம், சென்னை மெரினா கடற்கரை உட்பட பல இடங்களில் இவரின் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. கோயம்புத்தூரில் உள்ள பாரதியார் சாலை மற்றும் புதுதில்லியில் உள்ள சுப்பிரமணியம் பாரதி மார்க் உட்பட பல சாலைகளுக்கு இவர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இவரது பெயரில் பல பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் கூட நடத்தப்பட்டு வருகின்றன. ஒரு கவி இன்னும் வாழ்கிறது என்பதை இந்த காலகட்டம் முடிவு செய்திருக்கிறது. அப்படி என்ன முடிவு செய்திருக்கிறது? ஆனால் எங்கோ எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு கவிதை
ஆனால் இன்று வரை உலகெங்கும் எட்டி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக சுப்பிரமணிய பாரதி அவர்களின் கவிதை நிலைநாட்டி இருக்கிறது என்றால் மிகவும் பெருமையாக, இப்படி ஒரு புகழ் சேர்த்த ஒரு கவிக்கு ஒரு மிகப்பெரிய பாடலை, அவரது பாடலே கூட நாம் பெருமிதமாக பாடியிருக்கலாம். அப்படி என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த திரைப்படம், இன்றைய காலகட்டத்தில் நடைபெறும் திரைப்படங்கள் கூட அவரது கவித்துவத்தை எடுத்தே சில பாடல்கள் இருக்கிறது, பல பாடல்களும் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஆனால் இன்றும் சில தலைப்புகள் கூட அவரது கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதே உண்மை. அதை பற்றி சில தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக இவர் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கிய போது பாரதி உடல்நலக்குறைவு மற்றும் ஏழ்மையுடன் போராடி கொண்டிருந்தார். இவர் வழக்கமாக உணவளிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலின் லாவண்யா என்ற யானை ஒரு நாள் இவர் தேங்காய் வழங்கிய போது இவரை தாக்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிர் பிழைத்த போதிலும் இதன் விளைவாக சில மாதங்களில் இவரது உடல்நிலை மோசமடைந்தது. இவர் தனது கடைசி உரையை ஈரோடு கருங்கல்பாளையம் நூலகத்தில் மனிதன் அழியாதவன் என்ற தலைப்பில் நிகழ்த்தியிருக்கிறார். செப்டம்பர் 11 அன்று அதிகாலை 1 மணி அளவில் பாரதியார் இயற்கை எழுதியிருக்கிறார். மக்கள் கவிஞராகவும் தேசியவாதியாகவும் இருந்த பாரதியாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள 14 பேர் மட்டுமே இருந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எட்டயபுரத்தில் பிறந்த இந்த கவிதை உலகத்தில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் எட்டியிருக்கிறது என்பதற்கு சான்றாக இன்றைய தமிழ் சினிமா அமைந்திருக்கிறது. இன்றைய தமிழ் சினிமாக்களில் உள்ள பாடல்கள் வரிகள் கூட இவரது கவிதை நடைகள் ஒளிந்திருக்கிறது. ஆனால் சில படங்களின் தலைப்புகள் கூட இவரது கவிதைத்துவத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதை பற்றி காண்போம். ஆனால் இன்றைய பிரபலமான திரைப்பட கலாச்சாரத்தில் கூட பாரதி என்ற தலைப்பில் 2000ஆம் ஆண்டில் கவிஞரின் வாழ்க்கையை பற்றிய ஒரு தமிழ் திரைப்படம் உருவாக்கப்பட்டது. வாபு சிதம்பரனாரின் வாழ்க்கையை மையமாக கொண்ட கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் பாரதியின் வரலாறு காண்பிக்கப்படுகின்றது. பாரதி எழுதிய பல கவிதைகள் பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் பாடல்களாக பயன்படுத்தப்பட்டன. பல திரைப்பட தலைப்புகள் இவரது கவிதைகளில் இருந்தே எடுக்கப்பட்டவைதான் என்பது உண்மை. ஆனால் என்றும் கவிதையில் சளைத்தவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் சுப்பிரமணிய பாரதி அவர்கள். ஆனால் இன்று வரை அவரது வீரம், விடுதலை போராட்டத்தில் எந்த அளவுக்கு அவர் போராடியதோ ஒரு வார்த்தை மட்டும் இதில் தெளிவாக சொல்ல முடிகிறது. அவருடைய கவிதையிலேயே ஒரு வரி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நன்றி, வணக்கம். சுப்பிரமணிய பாரதி இப்படி ஒரு வீரமிக்க ஒரு விடுதலை போராட்ட வீரர், ஒரு சிறந்த இதழாசிரியர், இப்படியெல்லாம் இவரை வர்ணிக்கிறோம். ஆனால் இவர் ஒரு கவிஞர் என்பதில் பெருமைப்படுகிறோம். ஆம், இன்று வரை கவிதை வளர்க்கப்படுகிறது என்றால் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் விதைத்த விதைதான். எட்டயபுரத்தில் இருந்து பிறந்த இந்த கவிதை இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்க காரணம் இவரது தியாகம், விடுதலை போராட்டம், இவரது கவிதை. இதழாசிரியர் என்றும் மிகப்பெரிய பெருமையை இவருக்கு உண்டு என்பதில் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஒரு பெருமை மிக்க சுப்பிரமணிய பாரதி அவர்களின் கவிதைகள் என்றும் வாழ்க வாழ்க வாழ்க.